அசுரேந்திரன் என்பவன் 66 கோடி அசுரர்களின் தலைவனாகத் திகழ்ந்தான். இவன் வேறு, தாரகனின் மகன் அசுரேந்திரன் வேறு. இந்த அசுரேந்திரன் மங்களகேசி என்ற அவுணர் குலப் பெண்ணை மணந்து சுரசை என்ற மகளை பெற்றான். சுரசைக்கு சுக்கிராச்சாரியார் மாய வித்தைகள் பலவற்றையும் கற்பித்தார். மாயை கலைகளில் வல்லவளாகத் திகழ்ந்த சுரசையை சுக்கிரர் மாயை என்றே அழைத்தார். அப்பெயரே அவளுக்கு நிலைத்து விட்டது. செந்தாமரை மலரில் உறையும் திருமகளின் கணவனான விஷ்ணுவாலும் இந்திரனாலும் முனிவர்களாலும் தேவர்களாலும் அளவற்ற அசுரர்கள் அழிந்தனர். அசுர குலத்தை அழித்தவர்களின் பெருமையே மேலோங்கி நிற்கிறது. அதனால் உனது தந்தையும் வலுவிழந்து நிற்கிறான் என்று அசுரகுரு சுக்கிரன் மாயையிடம் கூறினார். இதை கச்சியப்பர் வனச மங்கை தன் கணவனால், வாசவன் தன்னால், முனிவர் தேவரால் அளப்பிலா அவுணர்கள் முடிந்தார். அனையர் மேன்மையை யாவரும் உணர்குவர். அதனால் உனது தந்தையும் வலியிழந்தே ஒடுங்குற்றான்